வச்சது. ஏழை ஒரு நாள் கோபத்தில் எழுந்தா கூரை தன்னாலே கோபுரமாகி விடும். தோஷந்து எதுக்கடி தீமைக்கு சவுக்கடி. தங்கச்சூரியனே எங்க மனசுல புதுக்காராகும் பொங்கும் எரிமலையே உந்தன் செயலில புயலா வேகம். சிங்கம் போல நீ நேரே வந்தா உன்னை சந்திக்க யாருக்கும் துணிச்சலில்ல. பொங்கும் சந்தோஷம் உன்னாலதான் இந்த பூமிக்கு எந்த குறையும் இல்ல. தங்கச்சூரியனே எங்க மனசுல புதுசாராகும் பொங்கும் எரிமலையே உந்தன் செயலில புயலா வேகம். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? என்ன ராஜா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? நாயுடு வீட்டுல பூந்து பத்திரத்தை புடுங்கினது இல்லாம ஆட்டோ வேற போடுறிய, அதுக்கு தான். வரலனா நீ கேப்பேன்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நட ஸ்டேஷனுக்கு. எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யற தம்பியை கைது செய்ய விட மாட்டோம். அவங்க என்னதான் பண்றாங்க பாப்போம். என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து எனக்கே பயம் காட்டுறீங்களா? எவனா குத்தது உங்களுக்கு தெரியத்த? இருக்கிற எல்லா குடிச்சையும் பிச்சு போட்டு உள்ள இருக்கிற பத்திரத்தெல்லாம் பிடிக்கிட்டு வாங்க. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல நாயுடு வீட்டுல போது பத்திரத்தையும் பறிச்சு எடுத்துப்பேன். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. திங்கட்கிழமை காலையில எல்லாரும் மூட்டை முடிச்சோட நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரீங்க. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறீங்க. புரியுதா? சுற்றும் பூமி நின்றாலும் தீராது யுத்தம் முடிவொன்று கூறாதோ மனம். திசையெங்கும் ஏழையின் ரத்தங்கள் சிந்தும் வரலாறு காணாதோ யுகம். இங்கு நியாயங்கள் சிறை வாழும் என்றால் இனி தர்மம் என்ன செய்யும்? நம் தேசத்தில் இரத்த வெள்ளம் என்றால் வான் கூட தீயில் வேகும். சுற்றும் பூமி நின்றாலும் தீராது யுத்தம் முடிவொன்று கூறாதோ மனம். திசையெங்கும் ஏழையின் ரத்தங்கள் சிந்தும் வரலாறு காணாதோ யுகம்.
எல்லா பயலும் கை நாட்டு தான். ஆளை பார்த்து வாங்க. போ போ. எங்கடா போற? ஊரை காப்பாத்த. அரவிந்தா, இதுக்கு மேல நீ போறது நல்லதா படல. இதுக்கு மேலே நான் போகலைன்னா அவன் நடுத்தரவுக்கு தான் போகணும். குடியிருக்க வீடு கூட இல்லாம. நீ போற பாதை எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். மக்களுக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடின சுபாஷ் சந்திர போஸ் பாதை, பகத்சிங் பாதை, ஏன் தமிழ் வான பாதை. அப்படி போறவங்க முடிவெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். சாவுதான். நான் சாகிறத பத்தி கவலைப்படல. என்னோட சாவு 1000 பேரை வாழ வைக்கும்னா நான் சாகவும் தயாரா இருக்கேன். நீ மோத போறது கொழுத்த பணக்காரங்கிட்டையும் கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதிகிட்டையும். பணத்தையும் பதவியும் பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல. அரவிந்தா, நான் சொல்றத கேளு. நிறுத்தடா. வீட்டை விட நாடுதான் முக்கியம். அநியாயத்தை தட்டி கேட்க புறப்படுற உன்னை பார்த்து உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். என் புள்ள 4 எடுத்து படிச்ச வென்றதை விட 4 பேருக்கு நல்லது செய்யற வென்றதான் எனக்கு பெருமை. உன்னாலதான் இந்த ஊருக்கு நாட்டுக்கு விடிவு கால வரணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. தள்ளிடா அரவிந்த். எனக்கு தெரியும்டா, நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். புறப்படு. ஒழுங்கா விட. டேய், இவன் எங்க வந்தா? யோ, என்னன்னு கேள்வி அவன. எங்க வந்த? எங்கடா வந்த? கேக்குறல? காது கேட்கல? என்னடா மறைக்கிற? வாங்கினது பத்தாது, என்ன வேணுமா? சட்டம் கொடுக்காத தண்டனை இந்த அரவிந்த குடும்பம்.